வெல்கம் டு ஐடிஎம் அவுட்டேஸ் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக் ரீடிங்லேருந்து பார்த்துக்கிறோம். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 2nd டேர்ம்லேருந்து தேசிய சின்னங்கள் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம் இந்த வீடியோவில். 6th ஸ்டாண்டர்டில் 2nd டேர்மில் தேசிய சின்னங்கள் அப்படின்ற தலைப்பு பார்க்குறோம். நீங்கள் எந்த டைப் எக்ஸாமுக்கு நீங்கள் படித்தாலும், டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, இல்லை பிசிஎஸ்ஐ எந்த எக்ஸாம் படித்தாலும் ஸ்கூல் புக் கம்பல்சரி 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும். சரிங்களா? அதே எங்களுக்கு எளிமையாக எப்படி படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கொஷின், விராலிமலை மயில்கள் சரணாலயம் உள்ள மாவட்டம். சரிங்களா? விராலிமலை மயில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை மயில்கள் சரணாலயம் உள்ள மாவட்டம். சரிங்களா? அடுத்தது, கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் வந்து பாரதியார். சரிங்களா? பாரதியார் தான் பாடியிருக்காங்க. இந்தியாவின் நீளமான நதி. சரிங்களா? இந்தியாவுடைய நீளமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி. கங்கை நதியினுடைய நீளம் பார்த்திங்க அப்படின்னா 2525 கிலோமீட்டர். சரிங்களா? 2525 கிலோமீட்டர். 25 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, இந்தியாவுடைய தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இது முக்கியமான கொஷின்ஸ். நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, குறிப்பாக பிசிஎஸ்ஐ அது மாதிரி எக்ஸாம் படித்தாலும், ரயில்வே எக்ஸாம் படித்தாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இதில் அதிகமாக கேட்பாங்க. பாருங்கள். அடுத்தது, தேசிய மரம். சரிங்களா? தேசிய மரம் ஆலமரம். அது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1950 ஏற்றுக்கொள்ளாங்க. அடுத்தது, தேசிய தாமரை. அதாவது தேசிய மலர் கேட்குறாங்க. அது தாமரை 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது, தேசிய பழம். தேசிய பழம் வந்து மாம்பழம். இப்போ இந்த மூணுமே பார்த்திங்கன்னா 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது, தேசிய பறவை மயில். தேசிய பறவை மயில் 1963 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது, தேசிய விலங்கு. சரிங்களா? தேசிய விலங்கு புலி 1973 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சரிங்களா? 1973 புலி அப்படின்னு தேசிய விலங்காக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்தது, தேசிய ஆறு. சரிங்களா? தேசிய நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கங்கை நதி, நம்மளுடைய தேசிய நதி. 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது, பாரம்பரிய தேசிய விலங்கு. சரிங்களா? பாரம்பரிய தேசிய விலங்கு எது அப்படின்னா, நம்ம கோவில்களில் ஒரு சில இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ நமக்கு பாரம்பரிய விலங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அரசர்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்து போர் நேரத்தில். அதுதான் யானை யூஸ் பண்ணும். சரிங்களா? யானை. அப்போ 2010 அறிவிச்சிருக்காங்க தேசிய விலங்கு, அதாவது பாரம்பரிய தேசிய விலங்கு. சரிங்களா? யானை. அதுக்கப்புறம் தேசிய நீர் விலங்கு. சரிங்களா? நீர்வாழ் விலங்கு. தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படின்னா ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய 2010 இது ஏற்றுக்கொள்ளாங்க. அதாவது கங்கை நதி டால்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆற்று ஓங்கில் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது, தேசிய நுண்ணுயிரி. நம்மளுடைய நுண்ணுயிரியாக நம்ம இது எடுத்துருக்கோம். அது தேசிய நுண்ணுயிரியா அப்படின்னு லாக்டோபாசிலஸ். சரிங்களா? லாக்டோபாசிலஸ் அப்படின்றக்கூடிய நுண்ணுயிரி தான் வந்து தேசிய நுண்ணுயிரியாக 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அடுத்து, தேசிய ஊர்வன. சரிங்களா? தேசிய ஊர்வன அப்படின்னா ராஜநாகம். இந்தியாவுடைய தேசிய ஊர்வன அப்படின்னா ராஜநாகம். இந்தியாவுடைய தேசிய பானம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டீ, அதாவது தேநீர். இந்தியாவுடைய தேசிய பானம் தேநீர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் தேசிய மாநில சின்னங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சின்னங்கள் எது அப்படின்னு பார்ப்போம். மாநில விலங்கு. சரிங்களா? மாநில விலங்கு நீலகிரி வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீலகிரி வரையாடு. அடுத்தது, மாநில பறவை. மாநிலத்துடைய பறவை மரகத புறா. இப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே என்ட்ராகிறீங்க, புதுசாக இப்போ தான் எக்ஸாமுக்கே படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த தேசிய சின்னங்கள் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். ஏன்னா இதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியமானது, பேசிக்கானது. சரிங்களா? அதுக்கு தான் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறைக்கு இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சால் நோட்ஸ் முடிஞ்சால் நோட்ஸ் எழுதி படித்து படிங்க. சரிங்களா? மாநில பறவை வந்து மரகத புறா. சரிங்களா? மாநில பறவை மரகத புறா. மாநில மலர். சரிங்களா? மாநிலத்துடைய மலர், தமிழ்நாட்டுடைய மாநிலத்து மலர் வந்து செங்காந்த மலர். சரிங்களா? செங்காந்த மலர்.
மாநில மரம், மாநிலத்துடைய மரம் வந்து பனை மரம். சரிங்களா, மாநிலத்துடைய மரம் வந்து பனை மரம். பனை மரத்துக்கு இன்னொரு பேர் கற்பகத்தரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. தேசிய கொடியினுடைய நீளம். சரிங்களா, தேசிய கொடியுடைய நீளம் கேட்டிருக்காங்க. தேசிய கொடியுடைய நீளம், தேசிய கொடியுடைய நீளம் 3:2. சரிங்களா, இதுதான் தேசிய கொடி. இப்படி இருக்குன்னா இது வந்து நீளம் 3, இது 2, அப்போ 3:2 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தேசிய கொடியின் நிறம், தேசிய கொடியுடைய நிறம் வந்து காவி நிறம். சரிங்களா, தேசிய கொடியில் அதாவது மேலே இருக்கக்கூடியது. இப்போ இதுதான் தேசிய கொடி அப்படின்னா இப்படி 3ஆக பிரிப்போம். சரிங்களா, அப்போ இந்த காவின்றது மேலே போடுவோம். சரிங்களா, காவி. இந்த நிறம் வந்து பார்த்திங்கன்னா தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்குது. காவி நிறம் வந்து தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்குது. சரிங்களா, அடுத்து தேசிய கொடியுடைய பச்சை நிறம் செழுமை மற்றும் வளமையை குறிக்குது. அது அடியில் வரும். சரிங்களா, சரிங்களா, இந்த இடத்துல வந்து பச்சை கீழே அடியில் பச்சை. சரிங்களா, அது வந்து செழுமை மற்றும் வளமையை குறிக்குது. தேசிய கொடியுடைய வெண்மை நிறம், இப்போ மெடியில் நம்ம வெண்மை நிறமாக இருக்கும், அது வந்து நேர்மை, அமைதி, தூய்மை. நேர்மை, அமைதி, தூய்மை இதை குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? தேசிய கொடியை முதல்ல யார் வடிவமைக்கிறாங்க அப்படின்னா இந்திய தேசிய கொடி வடிவமைத்தவர் பிங்கிலி வெங்கையா. ஆந்திராவை சேர்ந்த பிங்கிலி வெங்கையா அப்படின்றவர் தான் தேசிய கொடியை வடிவமைக்கிறாரு. சரிங்களா. அடுத்தது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு தேசிய கொடி எங்கே நெய்கிறாங்க அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்குடைய பெருமை சேர்க்கக்கூடிய விதியம். இது குடியாத்தம், வேலூரில் குடியாத்தம் அப்படின்ற இடத்துல தான் நெய்யப்படுகிறது. சரிங்களா. இக்கொடி பண்டித ஜவஹர்லால் நேரு 15/8/1947 எங்கே ஏற்றுறாங்க? செங்கோட்டையில் ஏற்றுறார். சரிங்களா, செங்கோட்டையில் இந்த தேசிய கொடியை ஏற்றுறாங்க. இந்த தேசிய கொடி தற்போது புனித ஜார்ஜ் கோட்டை, சரிங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. சரிங்களா, புனித ஜார்ஜ் கோட்டைன்ற அருங்காட்சியகத்தில் இது வச்சுருக்காங்க. தேசிய கொடியுடைய அசோக சக்கரங்கள் ஆரங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. சரிங்களா, இதில் ஆரங்கள் பிரிச்சிருப்பாங்க. இந்த ஆரங்கள் மொத்தம் எத்தனை? 24 ஆரங்கள். சரிங்களா. திருப்பூர் குமரன் பிறந்த இடம். திருப்பூர் குமரன் எங்கே பிறந்தார்? ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அப்படின்ற ஊரில் பிறந்தார். சரிங்களா. அதுக்கு அடுத்தது கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரனை தான் நம்ம கொடிகாத்த குமரன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா போராட்டத்தில் உயிர் நீத்த போது, சுதந்திரத்துக்காக போராடும் போது மூவர்ண கொடி கீழே விடாமல் உயிர் நீத்தார். சரிங்களா, கீழே விழவில்லை. சரிங்களா, அதனால் அவருடைய நினைவாக திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுறாரு. சரிங்களா. ஆங்கிலேயர்கள் அவரை தாக்கப்படும் போது அவர் கொடியை விழாமல் பிடிச்சிக்கிட்டே இறந்துட்டார். சரிங்களா. அடுத்தது இந்தியாவின் தேசிய லட்சணை. இந்தியாவுடைய தேசிய லட்சணை அப்படின்னா நான்முக சிங்கம். சரிங்களா, நான்முக சிங்கம். மத்திய அரசுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமான சர்டிஃபிகேட்டில் சீலில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். சரிங்களா, பாஸ்போர்ட்டு முக்கியமான சர்டிஃபிகேட்லாம் பார்த்தா இருக்கும். அடுத்து இந்தியாவின் தேசிய, அப்புறம் காசு இருக்குல்ல, அதில் கூட இருக்கும். அடுத்து இந்தியாவின் தேசிய லட்சணை ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்தியாவினுடைய தேசிய லட்சணையாக இந்த சின்னத்தை எப்போ ஏற்றுக்கிறாங்கன்னா ஜனவரி 26, 1950. சரிங்களா, ஜனவரி 26, 1950 குடியரசு தினத்தன்று தான் ஏற்றுக்கிறாங்க தேசிய லட்சணையாக நான்முக சிங்கத்தை. அடுத்தது சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மைய வெல்லும். சத்தியமேவ ஜெயதேனா வாய்மைய வெல்லும் என்பது பொருள். நமது லட்சணையில் எத்தனை சிங்க உருவங்கள் மட்டும் காண முடியும்? நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம லட்சணையில் 3 மட்டும்தான் தெரியும். சரிங்களா, இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சைடில் 1, இந்த லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1 அப்படின்னு 3 இது தான் நமக்கு பார்க்கும்போது தெரியும். சரிங்களா, சிங்கம் இருக்கிற மாதிரி. அடுத்தது இந்திய லட்சணை பயன்படுத்தக்கூடிய இடம். இந்திய அரசின் அலுவலகம் முறை கடித முகப்பில் இருக்கும். அப்புறம் இந்திய நாணயம் காசில் இருக்கும். கடவு சீட்டு, பாஸ்போர்ட்டு, இது மாதிரி இதில் விசா இது மாதிரி சொல்லக்கூடிய இதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது தேசிய கீதம் யாரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது? அதாவது இந்தியாவுடைய தேசிய கீதம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை பங்களாதேஷுக்கும் இவர் தான் எழுதியிருப்பார், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. தேசிய கீதம் யாரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா மொதல் வங்காள மொழியில் எழுதியிருக்கார் ரவீந்திரநாத் தாகூர்.
தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் சரிங்களா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 24 1950 தான் ஏற்றுக்கொள்ளப்படும். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24 1950. அப்போ 2 நாளுக்கு முன்னாடியே இதை ஏற்றிட்டுருப்பாங்க. குடியரசு தினத்துடைய 2 நாளுக்கு முன்னாடியே தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் சரிங்களா. அடுத்தது தேசிய கீதம் 1911 டிசம்பர் 27ஆம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முறையாக பாடப்பட்டது. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாடினாங்க அப்படின்னா கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் முதல்ல இதை பாடியிருக்காங்க. அந்த தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்கணும்? தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்கணும்னா 52 வினாடிகளில் பாடி முடிக்கணும் சரிங்களா. பொருள் புரிந்து சரியாக பாடணும். பாடும்போது எவ்வித அசைவும் இல்லாமல் நேராக நின்று நம்ம பார்த்துருப்பீங்க. சரி, அடுத்தது இது முக்கியமான கொஷின். தேசிய பாடலை எழுதியவர் யார்? இது முக்கியமான கொஷின். இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. தேசிய பாடலை பாடியவர் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய கொடியை வடிவமைச்சர் கேட்டுறாங்களா பிங்களி வெங்கையா, அதுவும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்க கொஷின்னு. அதுக்கடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இந்த கொஷின் கேட்பாங்க. தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி சரிங்களா. இப்போ கொடுத்துருப்பாங்க இந்த வருஷத்துலேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க, தேசிய பாடலையும் தேசிய கீதம் போல் மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கலாம் நியூஸில். அடுத்து தேசிய பாடலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதே ஜனவரி 24 1950 அப்படி தான் ஏற்றுக்கொள்ளாங்க. தேசிய பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? தேசிய பாடலை வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம் சரிங்களா. ஆனந்த மாத் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது ஆனந்த மடம் தமிழில் கொடுத்துருப்போம் சரிங்களா. இதுவும் கேட்ட கொஷின், இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின். தேசிய பாடல் எந்த மொழியிலேருந்து கேட்கப்பட்டதுன்னா எந்த நூலிலிருந்து அப்படின்னா ஆனந்த மடம். நான் வச்சுங்க. தேசிய உறுதிமொழி எழுதியவர்? தேசிய உறுதிமொழியே சரிங்களா. இது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்விப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். இது முக்கியமானது. உறுதிமொழியை எழுதியவர் யார் கேட்குறாங்க. இந்தியாவின் தாய்நாடு, இந்திய உடன் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த உறுதிமொழி எழுதியவர் யார் அப்படின்னா பிதிமாரி வெங்கட சுப்ராவ் சரிங்களா. வெங்கட சுப்பாராவ் அப்படின்னு நான் வச்சுங்க. உறுதிமொழி எழுதியவர். அடுத்தது லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். லாக்டோபேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியாவை தேசிய நுண்ணுயிரியாக இப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் சரிங்களா. பாலை தயிராக மாற்றுவது இந்த லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா தான் சரிங்களா. லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா. அடுத்தது 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்துடைய பேர் ருப்பியா சரிங்களா. ருப்பியா இதை தழுவி தான் ரூபாய் அப்படின்ற வந்தது நான் வச்சுங்க. 16ஆம் நூற்றாண்டில் ஷெர்ஷா சூரி வந்து வெளியிட்டிருப்பாங்க. அடுத்தது ரூபாய் என்ற சின்னத்தை வடிவமைத்தவர். ரூபாயினுடைய சின்னம் நம்ம பார்த்துருப்போம், இப்படி இருக்கும் சரிங்களா. இந்த சின்னத்தை வடிவமைத்தவர் யாருன்னு அப்படின்னா உதயகுமார் சரிங்களா. 2010 இவர் தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேர்ந்தவர். இவர் தான் வந்து ஐஐடி படித்தவர் சரிங்களா. இவர் தான் வந்து இது மாதிரி நமக்கும் ஒரு அமெரிக்காவுக்கு எப்படி டாலர் சிம்பிள் இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு ருப்பியா சிம்பிள் இருக்கணும் அப்படின்ட்டு வடிவமைச்சிருப்பார் சரிங்களா, அந்த ரூபாய் சிம்பிள். அடுத்தது தேசிய நாட்காட்டியை நம்ம சக ஆண்டத்தை பயன்படுத்துகிறோம், சக ஆண்டை பயன்படுத்துகிறோம். தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு சரிங்களா, இதுவும் முக்கியம். தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்படுது 1957 மார்ச் 22 தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. மார்ச் 22 1957. யார் தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு மூலம் சகா நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதுக்கு வந்து யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்நாத் சாஹா சரிங்களா. மேக்நாத் சாஹா இவருடைய தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா. தேசிய நாட்காட்டியாக நம்ம இந்தியா எடுத்துக்குது சரிங்களா. அடுத்தது ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு பாடியவர் யாருன்னா மகாகவி பாரதியார் சரிங்களா. நம்ம புரட்சி கவி பாரதியார் தான் பாடியிருப்பாங்க இது. அடுத்தது சுதந்திர நாளில் டெல்லியில் செங்கோட்டையை கொடியேற்றுவர். சுதந்திர தினம் சரிங்களா, ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ஃப்ரீடம் டே அப்படின்னு.
அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையில் யார் ஏற்றுவார்? பிரதமர் ஏற்றுவார். சரிங்களா? சுதந்திர தினத்தை அன்று யார் ஏற்றுவாங்க அப்படின்னா பிரதமர் ஏற்றுவார். இதுவே குடியரசு தினம், சரிங்களா, ரிப்பப்ளிக் டே சொல்லுவாங்க, ஜனவரி 26. இது வந்து சுதந்திர தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 15, 1947. ஆகஸ்ட் 15 ஞாபகம் வச்சுங்க. அந்த ஆகஸ்ட் 15 நம்ம எப்போ ஏற்றுவோம் அப்படின்னா பிரதமர், அதாவது சுதந்திர தினத்தன்று யார் எழுதுவாங்க அப்படின்னா பிரதமர் ஏற்றுவார். குடியரசு தினம் அப்படின்னா ஜனவரி 26, 1950 நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுறோம். அது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 26 யார் ஏற்றுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஏற்றுவார். சரிங்களா? நாட்டின் முதல் குடிமகன், நாட்டுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவரை சொல்லுவோம். இதுவே ஒரு மாநிலத்தில் முதல் குடிமகன் பார்க்கும்போது ஆளுநரை சொல்லுவோம். நாடு அப்படின்னும் போது முதல் குடிமகன் குடியரசுத் தலைவரை சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது குடியரசு நாள் டெல்லியில் செங்கோட்டையை அதான் ஏற்றுன்னு சொன்னேன். குடியரசுத் தலைவர் தான் ஏற்றுவாங்க. சரிங்களா? டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றவர் யார்? குடியரசு தினத்தன்று. சரிங்களா? ஜனவரி 26 வந்து குடியரசுத் தலைவர் ஏற்றுவாங்க. சரிங்களா? அதுவே பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா எப்போது நடைபெற்றது? பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா எப்போது நடைபெற்றது அப்படின்னா ஜனவரி 29 கடைபிடிச்சிருக்காங்க. அடுத்தது தேசத்தந்தை காந்தியடிகள் பிறந்த நாள். சரிங்களா? நம்மளுடைய தேசத்தந்தை யாருன்னு கேட்டாலும் காந்தியடிகள் நம்ம சொல்லணும். தேசிய பானம் சொல்லும்போது தேநீர் சொல்கிற மாதிரி தேசத்தந்தை வந்து காந்தியடிகள். அதே மாதிரி தேசிய விளையாட்டு ஹாக்கி சொல்லுவாங்க, அதுவும் கேள்வி ஞாபகம் வச்சுங்க. தேசத்தந்தை காந்தியடிகள் பிறந்த நாள் வந்து எப்போ அப்படின்னா அக்டோபர் 2. சரிங்களா? அக்டோபர் 2 நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா எப்போது அங்கீகரிச்சது? இது முக்கியமான கொஷின். அக்டோபர் 2 அதாவது எந்த நாளை ஐநா சபை அகிம்சை தினமாக அங்கீகரிச்சது அப்படின்னா காந்தி பிறந்தநாள் தான். அந்த எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னா 2007 சரிங்களா? 2007 ஞாபகம் வச்சுங்க. ஆற்று ஓங்கில், கங்கை நதியில் வாழும் டால்ஃபின், அதான் சொல்லுவாங்க. கங்கையில் வாழும் டால்ஃபின் தான் ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் தேசிய கீதம் எது அப்படின்னா ஜனகன மன. ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பார் ஜனகன மன. தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தினுடைய நிறம், அசோக சக்கரம்னாது நம்ம இப்போ நான் பேனாவில் நோட் பண்ணுறல இந்த கருநீல நிறத்தில் இருக்கும், கத்திரிப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். 1896 தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் பாடியிருப்பார். வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை 1896 காங்கிரஸ் மாநாட்டில் பாடியிருப்பார். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக. இது வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர் எதனோட தொடர்புடையவர் அப்படின்னா தேசிய கீதம் எழுதியிருப்பாங்க. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடலை எழுதியிருப்பாங்க. பிங்களி வெங்கையா அவங்க வந்து தேசிய கொடி. இது மூணுமே முக்கியம், நல்லா நான் வச்சுங்க. இது எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்று இந்த டாப்பிக்லேருந்து கேட்கணும்னு நினச்சாங்கன்னா இதுலேருந்து இந்த மூணுலேருந்து ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அடுத்து மேக்னத் சாகான்றவர் வான் இயற்பியலாளர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சகா காலாண்டை நம்ம தேசிய நாட்காட்டியாக காமிக்கிறதுக்காக அதுக்கு குழுவில் நியமிச்சிருப்பாங்க. அடுத்து யானை வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம்னா ஆற்றலை குறிக்குது. சரிங்களா? குதிரை வந்து வேகத்தை குறிக்கிறதுக்காக நம்மளுடைய அசோக சக்கரத்துடைய தூணில் கொடுத்துருக்கோம். அது அடுத்தது காளைன்றது கடின உழைப்பை குறிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுடைய அசோக சக்கரம் இப்படி கொடுத்துட்டு இப்படி 4 சிங்கம் கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டையில் இருக்கும். சரிங்களா? வலது புறத்தில் காளையும் இடது புறத்தில் குதிரையும் அப்படி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கலாம். சரிங்களா? அதில் குதிரைன்றது வேகத்தை குறிக்குது. காளை வந்து கடின உழைப்பை குறிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சிங்கம் வந்து கம்பீரத்தை குறிக்குது. சரிங்களா? இதெல்லாம் பொறுத்துக்களை ஏதாவது நம்ம கேட்கலாம், இல்லை ஆப்ஷன் கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் நம்ம இது பண்ணும்போது கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லை, இது மாதிரியான ஸ்கூல் புக்குடைய வீடியோஸ் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.